தேவி புடவை பிடிச்சிருக்கா? எங்க பாரு, காட்டு பாப்பா. காட்டு பாப்பா. என்ன பூ பூவா இருக்கு, இலை இலையா இருக்கு. இத போய் லேட்டஸ்ட் டிசைனா? இதான் ரெகுலரா கட்டிக்கலாம்னு நல்லா இருக்குது. இது 250 ரூபாய்ங்க. நல்லா வெயிட் புடவை தான் நிறைய இருக்கு, அதனால லேசா எடுத்தேன். இந்த சாரி வந்து 250. ஒரு புடவை எடுக்க போனது கூட்டு போனதுக்கு எத்தனை ஐட்டம் வாங்கிக்கவரு? சாமி கும்பிடுறதுக்கு தான் அந்த புடவைங்க. அது சரி. போனோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மாங்கனி திருவிழா கடை வந்து 1 மாசத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்லங்க. சரி. அது பக்கத்துலயே சேர்கல்ல எடுத்ததுனால பக்கத்துலயே போனுங்க. சரி பார்த்தோம், அருவமனை வாங்கியிருக்கிறோம். அதை பிரிக்கணுமா? அருவமனை வாங்கினேன் பாருங்க. அருகாமனை மட்டும் தான் வாங்குறேன்னு சொன்னா. சரி சொல்லி போச்சு அருகாமனை வாங்க சொன்னா. அடுத்தது கூட கடாய் வாங்கணும்னு சொன்னா. இரும்பு அருவமனைங்க. எப்பவுமே வந்து கத்தியால தான் வெட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து கறியா இருக்கிறதுக்குலாம் இதெல்லாம் தேவை. சரி ரைட்டு. அருகாமனை மட்டும் வாங்கணும், அதெல்லாம் வர வேண்டியதானே. அப்புறம் ஒன்று ஆப்பக்கல் வாங்கின. அப்புறம் இரும்புல வாங்கினா நல்லா இருக்கும்ல, நல்லா காத்து நல்லா ருசியா இருக்குங்கிறீங்க. தோசை ஊத்துனா இரும்புல ஊத்துனா ருசியா இருக்குங்கிறீங்கல்ல, கறி பிடிக்க மாட்டேன். ஆப்பக்கல் இது என்ன ரேட்டுங்க? அது வந்து 350 ரூபாய்ங்க. ஆமா, அதுவும் அதேதான். 350 ரூபா தான். 350 ரூபா தான். சரி, ஆப்பக்கல் வாங்க. ஓகே. அது இவ்வளவு பெரிய கடாய் வாங்கி வச்சுக்க எதுக்கு? இது எல்லாம் வரிசைதான். இது 550 ரூபா சொன்னாங்க. நாங்க குறைச்சு பேசி அது 2 முதல்ல வாங்கிட்டோங்க. இது 400 ரூபா சொல்லி வாங்கிட்டாங்க. 400 ரூபா கொடுத்து 400 ரூபா போட்டீங்களா? 400 தான் கொடுத்தேன். 550 ரூபா சொன்னாங்க, அதெல்லாம் வாங்க காட்டி 400. அப்படியே வந்தா நீங்க சந்தைக்கு போகணுங்கிற ஐடியாவே இல்லைங்க. சந்தை அப்படியே ஒரு கட்டப்பை கூட எடுத்துட்டு போனேன், கையிலே அள்ளிட்டு வந்தோம் பாருங்க. அப்புறம் ஒரு அக்கா பார்த்துட்டு இந்த கவரை கொடுத்தாங்க. சரி விறுவிறுன்னு சொல்லு, செகண்ட் ஆயிட்டு இருக்குல்ல வாங்கி சொல்லு. 20 ரூபா வாழைப்பழம்ல, வாழைப்பழம் 50 ரூபா. இது ஏலம் விட்டதுல 40 ரூபாய் 10 ரூபாய்க்கு எத்தவங்களா செல்லுல வாங்கி ஆட்டிட்டு இருக்குது. தேங்காய் தக்காளி வாங்கிக்கலாம் 50 ரூபா. வெங்காயம் 50 ரூபா. தேங்காய் 4 இருக்கு, அது 50 ரூபா. எல்லாம் 50 வாங்கிக்கிறேன். தேங்காய் 4 50 ரூபா. நான் என்ன சொன்ன, ஒரு வெங்காயம் தக்காளி வாங்கணும், ஒரு புடவை வாங்க சொன்னதுக்கு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாயிருக்கு பாத்தீங்களா? சரி வெய்ய பேசாம அதைய கோவத்துல எனக்கு அடிச்சு போடாத. பயமா இருக்கு நீங்க ஆர்டர் பார்த்தால. சமைக்கணும், இரும்புல சமைக்கணும், நான் ஸ்டிக்ல எல்லாம் சமைச்சாக்கா அது வந்து என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நமக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டு. சரி